செவக்காத மருதாணியும் 10 நிமிஷத்தில் 10 மடங்கு அதிகமாக நல்ல பட்டு மாதிரி செவக்க வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். நான் வச்சிருக்கக்கூடிய இந்த மருதாணி பார்த்திங்கன்னா அவ்வளவா காயக்கூட இல்லை பாருங்கள். நல்லா காஞ்சி விழுற அளவுக்கு கூட வச்சுக்கவே இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு செவந்து வந்திருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த அளவுக்கு சூப்பராக நம்ம மருதாணியை அழகாக செவக்க வைக்க முடியுங்க. சில மருதாணிகள் எவ்வளோதான் நம்ம அரைச்சி வச்சாலும் செவக்கவே செவக்காது. லைட்டாக நமக்கு ஒரு ஆரஞ்சு கலரில் ஷேடு கிடைக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது சிவப்பான கலரை நமக்கு கொடுக்கவே கொடுக்காது. இதுக்காக நம்ம மருதாணி மட்டும் இல்லை, நம்ம கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய மருதாணி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் அதுவும். உங்களுக்கு மருதாணி பவுடர் கிடைக்கல அப்படின்னா இதே மாதிரி மருதாணி இலைகள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மருதாணி இலைகளை பறிச்சுட்டு வந்த உடனே முதல் நல்லா கழுவி எடுத்துடணும். அதுக்கப்புறமா இந்த சின்ன சின்ன குச்சிகள் அதில் மாட்டியிருக்கோம், அதை அப்படியே நம்ம எடுத்து விட்டுறணும். இதெல்லாம் நம்ம எடுக்காமல் அப்படியே எடுத்து அரைச்சோம் அப்படின்னா இந்த குச்சிகள் அங்கங்கே மாட்டியிருக்கும். மருதாணி இலைகளை நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கு குருமாக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லைங்களா இலை, இந்த இலை இருந்தால் ஒரே ஒரு இலை மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கோங்க. இந்த இலையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடியது கிராம்பு தான். வெறும் 2 கிராம்பு மட்டும் எடுத்துருக்கிறேன். இந்த கிராம்பை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு இந்த தண்ணியை இந்த மாதிரி சூடு பண்ண வைக்கலாம். இப்போது தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நமக்கு தேவைப்படுறது காஃபி தூள் தான். எந்த காஃபி தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாம் எங்கள் வீட்டில் இந்த காஃபி தூள் இருந்ததால் நான் இது யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த காஃபி தூளில் 1/4 ஸ்பூன் அல்லது 1/2 ஸ்பூன் அவ்வளோ போதும். நான் இன்றைக்கி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போது இந்த தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் இந்த காஃபி தூளை போட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணியோட நிறம் நல்லா மாறி வரும் பாருங்கள். நல்ல ஒரு சிவப்பு கலரில் இந்த தண்ணியோட நிறம் மாறி கிடைக்கும். தண்ணியோட நிறம் மாறினதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி கீழே வச்சிடலாம். இந்த தண்ணி இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு வடிகட்டி எடுத்து இந்த தண்ணியை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணியோட நிறத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்னு. இதை அப்படியே நமக்கு ஓரமாக வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம கிள்ளி வச்சுருக்கக்கூடிய இந்த மருதாணி இலைகளை எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் மருதாணி பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பவுடர் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 ஸ்பூனுக்கு கூட எடுத்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1 வாரம் வரைக்கும் டைம் இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப எடுத்து யூஸ் பண்ணாலும் நமக்கு இதே நிறம் கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கலாம். இந்த எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய இந்த விதையை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். இந்த எலுமிச்சை பழ ஜூஸ் மட்டும் நம்ம பிழிஞ்சு சேர்க்கக்கூடாது. இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த எலுமிச்சை பழத்தையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கணுங்க. எலுமிச்சை பழ ஜூஸ் மட்டும் சேர்க்குறத விட இந்த தோலும் நம்ம சேர்த்தோன்னா நல்ல நிறம் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம தோலோடு சேர்த்துக்கிறோம். இப்போ நமக்கு தேவைப்படுறது சர்க்கரை. இப்போது 1/2 ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம காய்ச்சி வச்சுருந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, இந்த தண்ணி நல்லா ஆறி போயிடுச்சு. அதுக்கப்புறமா முதல்ல ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரைக்கும்போது நமக்கு தெரியும் தண்ணி எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னு. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் சேர்த்துக்கணும். இப்போ மருதாணியை இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மருதாணி பேஸ்ட் எல்லாத்தையும் ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாங்க. எப்போவுமே நம்ம மருதாணி பவுடர் யூஸ் பண்ணாலும் சரி அல்லது நீங்கள் மருதாணி இலைகள் யூஸ் பண்ணாலும் சரி, அரைச்சிட்டு உடனடியாக அதை கையில் வைக்கவே கூடாது. கொஞ்சம் நேரம் இதுக்கு டைம் கொடுக்கணும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கலர் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதுவே நீங்கள் மருதாணி பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி மிக்சியில் போட்டு நம்ம சேர்த்த பொருட்களை சேர்த்து அரைச்சிக்கோங்க கரெக்டான அளவு தண்ணியோட. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம தலைவலிக்கு யூஸ் பண்ணக்கூடிய தைலம் தான். இந்த தைலத்தில் இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த தைலத்துக்கு பதிலாக உங்கள் வீட்டில் நீங்கள் தலைவலிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது நீலகிரி தைலம் அந்த மாதிரி தைலங்கள் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். யூகாலிப்டஸ் தைலம் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். கோடாரி தைலம் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தைலத்தை கையில் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க.
எந்தெந்த இடத்துல மருதாணி வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நான் வச்சுருந்த மருதாணி அரைச்சி அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அதனால் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த தண்ணியை நம்ம தனியாக கீழே ஊற்றிடக்கூடாது. தண்ணி விட்டு இருந்தாலும் அதை இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா அந்த தண்ணியில் தான் எல்லா கலருமே இருக்குது. இப்போ நாம் இதை கையில் வச்சுக்கலாங்க. மருதாணி வைக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதை செஞ்சால் தான் நமக்கு ஒரு முழுமையான கலர் கிடைக்கும். நம்ம மருதாணி ரொம்ப நேரம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் மருதாணியை வைக்காமல் விடுவாங்க. பெண்களுக்கு மனசில் நல்ல புத்துணர்ச்சியும் நல்ல சந்தோஷத்தையும் மனக்கவலையும் போக்கக்கூடியது இந்த மருதாணி. அதனால தான் முன்னாடி காலத்துலேருந்தே இந்த மருதாணியை பெண்கள் அடிக்கடி வச்சுட்டே வருவாங்க. இப்போது இந்த மருதாணியை இந்த மாதிரி கையில் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது வேறு டிசைன் வைக்கிறதுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி வைக்கலாம். நான் இந்த டிசைன் வச்சதே பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சட்டுன்னு 2 நிமிஷத்தில் வச்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, மருதாணி அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிருந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு. கடையிலேருந்து கொஞ்சம் மருதாணி பவுடர் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்பயாவது நம்ம மருதாணி அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் அந்த பவுடரை நம்ம போட்டு கலக்கி வச்சுக்கலாம். அப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு கலர் எதுவும் மிஸ் ஆகாமல் அப்படியே நமக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இப்போது மருதாணி பவுடரே கையில் இல்லை அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னா கோதுமை மாவு தான். கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. 1/2 ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் அந்த அளவுக்கு மாவு சேர்த்து இந்த பேஸ்ட்டு கூட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம கையில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போதும் நமக்கு கலர் மிஸ் ஆகாமல் அப்படியே கிடைக்கும். ஆனால் கோதுமை மாவு அளவுக்கு அதிகமாக நம்ம சேர்க்கவும் கூடாதுங்க. இப்போது கையில் ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சு விட்டுட்டேன். ஏற்கனவே காய்ச்சி வடிகட்டி வச்சுருந்த தண்ணி நம்ம அரைக்கும் போது யூஸ் பண்ணோம். மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணி நம்ம தூர ஊற்றக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும். அதில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுட்டு 1 ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த சர்க்கரை இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணும். அவ்வளோதான். இந்த ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த சர்க்கரை இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரும். நீங்கள் ரொம்ப நேரம் மருதாணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கையில் இருக்கக்கூடிய மருதாணி காஞ்சிக்கிட்டே வரும். அந்த டைமில் இந்த தண்ணி எடுத்து இந்த மாதிரி மேலே ஊற்றி விட்டிங்கன்னா இன்னும் நல்ல டார்க் கலர் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா கருப்பும் ஆகாது, நல்ல சிவப்பாக நல்ல பட்டு மாதிரி ஒரு கலர் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது நான் மருதாணி வச்சு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் காஞ்சிருக்குது, அவ்வளோதான். ரொம்பலாம் காயலை, ரொம்ப காயிற அளவுக்கெல்லாம் விடலை. அதுக்கு முன்னாடியே கழுவி எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா கொஞ்சம் நகர்த்தி பார்த்தவே நல்ல கலர் வந்திருந்தது. ஸோ அதனால் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு கலர் வந்திருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். எப்போவுமே மருதாணியை சும்மா அரைச்சி வைக்கிறத விட இந்த மாதிரி அரைச்சி வச்சோம் அப்படின்னா மருதாணி கையில் வச்சாலும் ஒரு 3 மாதத்துக்கு அழியாமல் இருக்குங்க. ரொம்ப நாளுக்கு மருதாணி கையில் அப்படியே ஒட்டி இருக்கும் அந்த கலர். அதே மாதிரி பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்காது, நல்ல சிவப்பாக நல்ல பட்டு மாதிரி கலரில் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலர் வந்திருக்குது அப்படின்னு. மருதாணி இலை இல்லாட்டாலும் பரவாயில்லைங்க, மருதாணி பவுடர் வச்சு இதே மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள், செம்மையாக செவந்து வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ செவந்திருக்கு அப்படின்னு. வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.